Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் R language யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி 3 டைப் உண்டு. எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார், அப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டரும் சேமாக இருக்கணும். சரிங்களா? சரி, நம்ம வந்து M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டரும் சேமாக இருந்தால் தான் நம்ம M1 M2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் M1 M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பிரிண்ட் M1 பிரிண்ட் M2 ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ M1 மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸு, M2 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? பிரிண்ட் M1 இன்ட்டு M2 அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? M1 ஆஸ்ட்ரிக் சிம்பல் M2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? M1 M2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 1 into 9 9, 4 into 6 24, 7 into 3 21, 2 into 8 16, 5 into 5 25, 3 into 7 21, 6 into 4 24, 9 into 1 9 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம எலிமெண்ட் வைஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார். கேங்கிற ஒரு ஸ்கேலார் வேல்யூவை மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ M1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸு, அதில் 2 அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 2 into M2 அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். 2 into M2 அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். M2ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் இல்லையா, 3x3 மேட்ரிக்ஸு. 2 அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே M2 இருக்கு இல்லையா, இதை வந்து 2 அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 into 9 18, 2 into 8 16, 2 into 7 14, 2 into 6 12, 2 into 5 10, 2 into 4 8, 2 into 3 6, 2 into 2 4, 2 into 1 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார் வேல்யூ. இங்கே வந்து 2 தான் ஸ்கேலார் வேல்யூ, M2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட்டு M1 into M2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். அதே போல் 2 அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். M2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை 2 அப்படிங்கிற ஸ்கேலார் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம M2 into 2 அப்படி கூட பண்ணலாம். சரிங்களா? M2 into 2 அப்படி கூட பண்ணலாம். சரி, நம்ம வந்து இந்த M2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? M2 into 4 என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன வந்துருக்கு பாருங்கள், M2 மேட்ரிக்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 into 9 வந்து 36, 4 into 6 24, 4 into 3 12 இதே போல் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே 4 into M2 அப்படின்னு பண்ணாலும் சிமிலர் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டரும் வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா? இங்கே M1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள், 3x3 மேட்ரிக்ஸு. M2 அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் எப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். 1 into 9 ப்ளஸ் 4 into 8 32, 7 into 7 49. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. அதே போல் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னா 1 into 6 ப்ளஸ் 4 into 5 ப்ளஸ் 7 into 4 28 அப்படின்னு சொல்லி வரும். இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னும் போது 1 into 3 ப்ளஸ் 4 into 2 ப்ளஸ் 7 into 1. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமில் கிடைச்சிருக்கு. அதே போல் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா 2 into 9 ப்ளஸ் 5 into 8 ப்ளஸ் 8 into 7. இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னு சொல்லும்போது 2 into 6 ப்ளஸ் 5 into 5 ப்ளஸ் 8 into 4 இது மாதிரி கிடச்சிருக்கு. செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னும் போது 2 into 3 ப்ளஸ் 5 into 2 ப்ளஸ் 8 into 1 இதுதான் செகண்ட் ரோ தேர்ட் காலம். இதே போல் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். இந்த R லாங்குவேஜில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே சொல்லியிருக்கும் பாருங்கள், M1 into M2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? M1 into M2 இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான ஆப்ரேட்டர். இது வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான சிம்பிள், இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான சிம்பிள். ஓகேங்களா? ஸோ M1 into M2 அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் M1 M2 உடைய ரிசல்ட்டு. இதுதான் நம்ம அந்த ஸ்லைடில் சொல்லியிருப்போம். இதே வந்து M2 into M1 அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நான் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது M1 into M2 is not equal to M2 into M1 அப்படிங்கிறது.
இங்கேயே நமக்கு தெரியும் பாருங்கள், m1 இன்ட்டு m2 வந்து என்ன வந்திருக்கு, m2 இன்ட்டு m1 வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், ரெண்டும் நாட் ஈக்குவல். சரிங்களா, அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதே ரிசல்ட் தான் நமக்கு அங்கே ஆர் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணி காமிக்கும் போதும் வந்தது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு m1 இன்ட்டு m2, m2 இன்ட்டு m1னா இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா, அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே m1 m2 m3 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், m1 m2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட m3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் m2 m3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு m1ஓட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், m1 m2 m3 3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, மூணுமே வந்து 2x2 மேட்ரிக்ஸு. m1 m2 m3 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். m1 மேட்ரிக்ஸ் வந்து இது, m2 மேட்ரிக்ஸ் இது, m3 மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், m1 மேட்ரிக்ஸை m2 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கூட m3 மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல m2 m3 பண்ணிவிட்டு அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை m1 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் பாருங்கள் சேமாக இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் நமக்கு சேமாக கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். m1 m2 m3 மூணுத்தையும் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிடுறோம். மூணுமே வந்து 2x2 மேட்ரிக்ஸு. இப்போ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் பண்ணுவோம், நமக்கு சேம் ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, இதுதான் வந்து அசோசியேட்டிவிட்டி ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், m1 m2 m3 இருக்கு இல்லையா, மூணுமே 2x2 மேட்ரிக்ஸு. அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் m1 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், m2 + m3 ஆட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு இந்த ரிசல்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் m1 m2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் m1 m3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். ரெண்டு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் நமக்கு சிமிலராக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான எக்ஸாம்பிள். முதல்ல m1 m2 m3 பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் m1 இன்ட்டு m2 + m3 என்ன வந்திருக்கு பாருங்கள், ரன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் m1 இன்ட்டு m2 + m1 இன்ட்டு m3 ரன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நமக்கு சிமிலர் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால் LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.